அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் எமது தாய்மொழி கலைமன்றம் சார்பாக இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். இம்மாத நற்சிந்தனையாக வேண்டாமை என்னும் விழிச்செல்வம் ஆசையின்மை என்னும் தலைப்பின் கீழ் நிகழ்த்த யாம் கடைப்பட்டுள்ளோம். தமிழிலே ஆசை, பற்று என்னும் இரு சொற்கள் உண்டு. ஆசையானது மண் மீது கொள்ளும் ஆசை, பொன் மீது கொள்ளும் ஆசை, பெண் மீது கொள்ளும் ஆசை என வகைப்படுத்தப்படுகின்றது. பற்றானது மொழியின் மீது கொள்ளும் பற்று, நாட்டின் மீது கொள்ளும் பற்று, இறைவன் மீது கொள்ளும் பற்று என அழைக்கப்படுகின்றது. விழுமிய நோக்கில் ஆசையையும் பற்றையும் ஒப்பிட்டு நோக்கும்போது ஆசையை விட பற்றானது சற்று உயர்ந்தது. ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை ஆய்வரும் துன்பம் ஆசை படபட ஆனந்தம் ஆகுமே என்பது திருமந்திரம். ஆசை இருந்தால் துன்பம் ஏற்படும், ஆசை அழிந்தால் இன்பம் ஏற்படும் என்பது திருமந்திரத்தின் மகுட வாசகம். ஆசையை நாங்கள் முழுமையாக வெறுக்க வேண்டும். ஆசை மீது என்பதை ஒரு மனிதன் என்று ஆசை கொள்கின்றானோ அன்று அவனுடைய வாழ்விலே நிம்மதி அற்றுப்போகின்றது. அந்த கருத்தின் அடிப்படையிலே திருமூலர் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய உலகத்திலே மனிதன் பல்வேறு இன்னல்கள் கொள்வதற்குரிய காரணம் இந்த ஆசை. ஆசை என்பது மனிதனுக்கு நாளுக்கு நாள் அதிகரிப்பதினால் அவன் தன்னுடைய வாழ்விலே பல இன்னல்களுக்கு உள்ளாகின்றான். வேண்டாமை அன்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகதொப்பதில். வேண்டாமை அன்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகதொப்பதில் என்பது பொய்யாமொழி புலவருடைய மகுட வாசகம். வேண்டாமை அன்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகதொப்பது என்பது ஆசை வேண்டாம், ஆசையின்மையே சிறந்த செல்வம் என்பதை பொய்யாமொழி புலவர் அன்று மொழிந்துள்ளார். ஆசை என்பதற்கு எல்லையில்லை என்பதை தாயுமான சுவாமிகள் ஆசைக்கோர் அளவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதிக ஆசை கொண்டால் உள்ளதும் பறிபோகும் என்பதற்கு இவ்வாறு பல அறிஞர்கள் பல விளக்கங்களை சொல்லியிருந்தாலும் இன்றைய நிலையிலே இந்த ஆசையும் இன்மை, அதாவது ஆசையின்மை எவ்வாறு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு ஒரு மனிதனுடைய வாழ்வை இன்னல் நிறைந்த வாழ்வாக மாற்றுகிறது என்பதையே நோக்க இருக்கின்றோம். யாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தமிழ் மொழியிலே ஆசை, பற்று என்னும் இரு சொற்கள் வழங்கி வருகின்றன. இந்த இரு சொற்களும் வெவ்வேறு அர்த்தங்கள் அடிப்படையிலே பயன்படுத்தப்படுகின்றது. இந்த இரு சொற்களுக்குமான சரியான அர்த்தத்தை, கருத்தை புரிந்து கொள்ளாமையல்தான் இன்று உலகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் கிளம்புகின்றன. ஒரு தனிநபராக இருந்தால் என்ன, அல்லது ஒரு குடும்பமாக இருந்தால் என்ன, அல்லது ஒரு நாடாக இருந்தால் என்ன,
அல்லது ஒரு தேசமாக அல்லது உலகமாக இருந்தால் என்ன, எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த ஆசை பற்று என்ற இரண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் விளங்கிக் கொள்ளாமே. மண் மீது, பெண் மீது, பொன் மீது, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று ஆசைகள் பல வகைப்படும். தமிழிலே ராமாயணத்திலே நடந்த போர் பெண்ணுக்காக நடந்த, பெண்ணாசை மீது கொண்டு நடந்த ஒரு போர். மகாபாரதத்திலே நடந்த போர் மண்ணாசை கொண்ட ஒரு போர். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்குள் குடிகொள்ளுமாக இருந்தால் அவனுடைய நிம்மதியானது அறுந்து போகும். இந்த வகையில் என்றால், இன்று மண்ணின் மீது கொள்ளுகின்ற ஆசையால் பலர் பல இன்னல்களை சந்தித்திருக்கின்றார்கள். ஒரு சந்ததியே அழிந்திருக்கின்றது. மண்ணின் மீது நாம் கொள்வது ஆசையாக இருத்தல் கூடாது, அது பற்றாகவே இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த பற்று ஆனது மொழியின் மீது கொள்வதும் பற்றாகவே இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் மீது கொள்வதும் பற்றாகவே இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் மீது கொள்வதும் பற்றாகவே இருக்க வேண்டும். இறைவன் மீது கொள்வதும் பற்றாகவே இருக்க வேண்டும். ஆனால் இன்று இந்த பற்று என்ற நிலையை மறந்து மொழி மீது கொள்வதும் ஆசையாக மாறியுள்ளது, நாட்டின் மீது கொள்வதும் ஆசையாக மாறியுள்ளது, இறைவன் மீது கொள்வதும் ஆசையாக மாறியுள்ளது. சின்ன ஒரு யதார்த்த உதாரணத்தை பார்ப்போம். இன்று ஒரு ஆலயத்திலே ஒரு திருவிழா நடந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்பவர்கள் ஒருவர் தன்னுடைய வசதியை பொறுத்து சேலை அணிந்தோ அல்லது தங்க ஆபரணங்களை அணிந்தோ செல்வார். இன்னும் ஒருவர் தனக்கு இருக்கின்ற டாம்பீக அதீத வசதிகளை பொறுத்து மிகவும் ஆடம்பரமாக செல்வார். இறைவன் இவ்வாறாக பொன் மீது ஆசை கொண்ட மனிதர்களை விரும்புவதில்லை. மொழி மீதும் நாட்டின் மீதும் இறைவன் மீதும் பற்று கொன்ற மனிதர்களையே விரும்புகின்றார் என்பதை நாம் இந்த இடத்திலே காண வேண்டும். அந்த வகையிலே இந்த ஆசை பற்று இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை இலகுவாக இனங்கண்டு கொள்வதற்கு ஈசப் நீதி கதை ஒன்று இருக்கின்றது. அந்த ஈசப் நீதி கதையை இந்த இடத்திலே உங்களுக்கு சுருக்கமாக தெளிவுறுத்தினால் இந்த ஆசை பற்று இரண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தேவதை என்னும் தலைப்பின் கீழ் அமைந்த இந்த ஈசப் நீதி கதை, ஒரு விறகு வியாபாரி விறகுகளை வெட்டுவதற்காக ஆற்றங்கரையில் உள்ள ஒரு மரத்தின் கீழ் இருந்து விறகுகளை தரித்துக் கொண்டிருக்கின்றான், வெட்டி கொண்டிருக்கின்றான். பக்கத்திலே அந்த ஆற்றிலே நீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. சலசலவென நீர் ஓடுகின்ற அந்த எல்லையிலே அந்த விறகு வெட்டியானவன் தன்னுடைய கோடாரியால் ஓங்கி மரத்தை வெட்டுகின்ற போது தவறுதலாக அவனுடைய கை நழுவி அந்த கோடாரி அந்த ஆற்றுக்குள் விழுந்து விட்டது. தன்னுடைய ஜீவனோபாய தொழில், அதாவது வாழ்வாதார தொழில், விறகு வெட்டும் தொழிலையே அவன் செய்து வந்தான்.
இருந்த போதிலும் தன்னுடைய தொழிலிலே பற்றுடன் இருந்தான், நேர்மையாக இருந்தான். தன்னுடைய கோடாலி ஆற்றுக்குள் விழுந்து விட்டதே, இதை எவ்வாறு எடுப்பதென்று தலையில் கையை வைத்து அழுது கொண்டிருந்தான். தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் உணவுக்காக வீட்டிலே வாடிக்கொண்டிருப்பார்களே, நான் இந்த விறகை வெட்டி இதை 4 இடங்களுக்கு வியாபாரம் செய்தால்தான் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கிக் கொண்டு செல்லலாம் என்று தலையில் கையை வைத்து அழுதான். இவ்வாறு அழுது கொண்டிருக்கின்ற வேளையிலே திடீரென்று அவன் முன் ஒரு தேவதை தோன்றினான். தேவதை தோன்றியதும் திடுக்கிட்ட வியாபாரி, அதாவது விறகு வியாபாரி, அந்த தேவதையை நோக்கி தனது பார்வையை செலுத்தியதும் தேவதை அந்த விறகு வியாபாரியை நோக்கி, ஏன் நீ அழுகின்றாய் என்று கேட்டது. விறகு வியாபாரி உடனே தனக்கு நடந்த சோக கதையை கூறினான். சிறிது நேரத்தில் தேவதை திடீரென்று அந்த நீருக்குள் மூழ்கி நீருக்குள் இருந்து ஒரு தங்க கோடாரியை எடுத்துக்கொண்டு வந்தது. இது அந்த தங்க கோடாரியை காட்டி, இது உன்னுடைய கோடாரியா என்று கேட்டது. இந்த நேர்மையான விறகு வெட்டியோ இது என்னுடைய கோடாரி அல்ல என்றது. தேவதை மீண்டும் நீருக்குள் மூழ்கி ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தது. இதுவா உன்னுடைய கோடாரி என்று கேட்டது. விறகு வியாபாரி இதுவும் இல்லை என்னுடைய கோடாரி என்று சொன்னார். தொடர்ந்து தேவதையானவள் நீருக்குள் மூழ்கி அவனுடைய இரும்பு கோடாரியை எடுத்துக்கொண்டு வந்தது. இதுவா உன்னுடைய கோடாரி என்று கேட்டது. ஓம், இதுதான் என்னுடைய கோடாரி. மன திருப்தியுடன் அந்த கோடாரியை வாங்கிக் கொண்டான். விறகு வெட்டியினுடைய நேர்மையையும் அவனது ஆசை இன்மையையும், தொழில் மீது அவன் கொண்ட பற்றையும், தொழில் மீது கொண்ட உறுதியையும், தொழில் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் அந்த தேவதையானது அவனுக்கு தங்க கோடாலி, வெள்ளி கோடாலியையும் பரிசாக கையளித்து அவனுடைய கோடாலியையும் அவனுக்கே கொடுத்து, மகளுடன் சென்ற விறகு வெட்டியானவன் ஊருக்குள்ளே தனக்கு நடந்த சம்பவத்தை தெளிவுறுத்தினான். பலரும் அதிசயமாக வந்து கேட்டார்கள். அப்போது ஒருவன் அதை கேட்டுக்கொண்டவாறே திடீரென்று அந்த காட்டு பகுதிக்கு சென்று மரம் வெட்டுவது போல் ஒரு கோடாரியால், இரும்பு கோடாரியால் பாசாங்கு செய்து தான் கொண்டு சென்ற கோடாரியை வேண்டுமென்றே நீருக்குள் விழுத்திவிட்டு அந்த இடத்திலே அழுது கொண்டிருந்தான். அவ்வேளையிலே மீண்டும் அந்த தேவதை தோன்றினான். ஏன் நீ அழுகிறாய்? உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டான். போலியாக நேர்மையற்ற இந்த விறகு வியாபாரி, விறகு வெட்ட சென்றவன் கூறினான், என்னுடைய கோடாரி நீருக்குள் விழுந்து விட்டது, அதை நம்பியே என்னுடைய வாழ்க்கை செல்லுகின்றது, ஆகவே நான் அழுகின்றேன் என்று கூறினான். தேவதை நீருக்குள் மூழ்கி ஒரு தங்க கோடாரியை எடுத்துக்கொண்டு வந்தார். இதுவா உன்னுடைய கோடாரி என்று கேட்டார். ஆமாம், இதுதான் என்னுடைய கோடாரி என்று சொன்னார்.
யாவருடைய நெஞ்சத்தையும் அறியும் இறை பண்பு கொண்ட என்னிடமா நீ பொய் சொல்லுகின்றாய்? இதுவல்ல உன்னுடைய கோடாலி என்று தேவதை அந்த போலியாக சென்ற அந்த வியாபாரியின் மீது வார்த்தைகளை வீசி, உனக்கு தங்க கோடாலியும் இல்லை, வெள்ளி கோடாலியும் இல்லை, உன்னுடைய கோடாலியும் இல்லை என்று அவனை கலைத்து விட்டு அவன் ஏமாற்றத்தோடு அந்த ஊருக்கு சென்று தனக்கு நேர்ந்த கதியை, தனக்கு நேர்ந்த நிலையை மற்றவர்களுக்கு எடுத்து கூறினான். இந்த இரண்டு விறகு வெட்டிகளுக்கும் இடையிலான வித்தியாசங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் ஆசைக்கும் பற்றுக்கும் இடையிலான வேறுபாட்டை காணலாம். இன்றைய உலகிலே அதிகமான மனிதர்கள் ஆசை கொண்டவர்களா பற்று கொண்டவர்களா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நேர்மையான விறகு வெட்டி அவனுக்கு தங்க கோடாலி கிடைத்த போதும் வெள்ளி கோடாலி கிடைத்த போதும் அதை காட்டிய போதும் இது அல்ல என்னுடையது, என்னுடைய கோடாலி உண்மையான கோடாலி, இரும்பு கோடாலி. அவனுடைய உண்மையான கோடாலியை கொடுத்ததும் அந்த தேவதையானவள் விரும்பி தங்க கோடாலியையும் வெள்ளி கோடாலியையும் பரிசாக கையளித்தார். இரண்டாவதாக சென்ற விறகு வியாபாரி ஆசை கொண்டு, பொன் மீது ஆசை கொண்டு தவறுதலான நடைமுறையை மேற்கொண்டு அந்த கோடாரியை நீரில் வீழ்த்துகின்றான். வீழ்த்தியதால் அவனுடைய சொந்த கோடாரியே இல்லாமல் போய்விட்டது. அவன் முன்னைய வியாபாரி கொண்டது பற்று, பின்னைய வியாபாரியாக நடித்த போலி விறகு வெட்டி கொண்டது ஆசை. இன்றைய உலகிலே மனிதர்கள் பல இன்னல்களை எதிர்கொள்வதற்கும் பொருளாதார ரீதியாக சிக்கல்களை எதிர்கொள்வதற்கும் ஒரே ஒரு காரணம் இந்த ஆசைதான். நமக்கு வேண்டியதை இறைவனிடம் நாங்கள் கேட்க வேண்டியதில்லை. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ என்பது மாணிக்க வாசகருடைய மணியான வசனம். வேண்டத்தக்கது அறியோய் நீ, வேண்டது முழுவதும் நீ தருவோய் நீ என்பது மாணிக்க வாசகரின் மணியான வசனம். நாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அந்த காலத்து சமய பெரியார்களாக இருந்தால் சரி, அந்த காலத்து அறிஞர்களாக இருந்தால் சரி, அவர்கள் செய்தது ஒன்றே ஒன்றுதான். அவர்களுடைய வாழ்க்கையிலே நேர்மையை பின்பற்றியது. நாம் எமக்கு எது வேண்டுமோ அதை நாம் இறைவனிடமோ யாரிடமோ கேட்கக்கூடாது. எங்களுடைய கடமை, எங்களுடைய கண்ணியம், கட்டுப்பாடு, இதன் அடிப்படையில் நாங்கள் செயற்படுகின்ற போது கட்டாயமாக எல்லாமே கிடைக்கும். அந்த வகையிலே நாம் ஆசையின்மையால் பற்று கொன்றால் கட்டாயமாக எமது வாழ்க்கையிலே நிம்மதி நிலையை அடையலாம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகத்திலே நேர்மையாக வாழ்வது. நேர்மையாக வாழ்கின்ற போது அந்த நேர்மைதான் தெய்வம், அந்த நேர்மைதான் கடவுள், அந்த நேர்மையைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் பற்று என்று. அவ்வாறு இல்லாதவற்றை நாங்கள் சொல்லுகின்றோம் ஆசை என்று. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிரேக்க தேசத்து சிந்தனையாளர் சோக்ரடிஸ் என்பவர். இந்த சோக்ரடிஸ்
ஒரு பெரிய ஒரு தத்துவ ஞானியாக திகழ்ந்தவர். அவர் தினமும் ஒரு கடைக்கு சென்று எந்த விதமான பொருளும் வாங்காது வெறுங்கையோடு வருவார். இவ்வாறு தொடர்ச்சியாக செய்ததை பார்த்த அவருடைய சிஷியர்களில் ஒருவன் சோக்ரடிஸை பார்த்து கேட்டான், குருவே, நீங்கள் தினமும் கடைக்கு சென்று வருகிறீர்கள், ஆனால் எந்த விதமான பொருளையும் வாங்கவில்லையே, ஏன்? சோக்ரடிஸ் ஒரு தத்துவத்தை சொன்னான். நான் தினமும் கடைக்கு சென்று வருகின்றேன். அந்த கடையில் என்னென்ன பொருள் இருக்கின்றது, அந்த கடையில் இருக்கின்ற பொருள்களிலே என்னிடத்திலே இல்லாத பொருள் எது, என்னிடத்திலே இல்லாத பொருளினால் நான் எவ்வாறு நிம்மதியாக இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் என்னிடம் இல்லாத பொருள் அந்த இடத்தில் இருப்பதை நான் பார்த்து மகிழ்வடைவதற்காக சென்றான். இந்த இடத்திலே அரிஸ்டோட்டில் பரம்பரையிலே வந்தவரும் செயற்பட்டவருமாகிய இந்த சோக்ரடிஸ் ஒரு ஆசையின்மைக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கின்றார். தன்னிடம் இல்லாத பொருளை கடையிலே சென்று பார்த்துவிட்டு அதனால் மகிழ்வு கொள்கின்றார். இதுக்கு தான் பெயர் பற்று. இந்த வகையிலே அரிஸ்டோட்டிலுடைய பரம்பரையில் உதித்த இந்த சாக்ரடிஸினுடைய கருத்தையும் இந்த ஆசையின்மை என்பதற்கு நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதன் ஆசை, பற்று என்ற இரண்டையும் பகுத்தறிந்து அதன்படி வாழ்ந்தால் கட்டாயம் நிம்மதி கிடைக்கும். தாயுமானவருடைய கருத்து ஆசைக்கு ஒரு அளவில்லை என்பது ஒரு ஆணித்தரமான கருத்து. இன்றைய உலகிலே மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே அழிவடைந்து கொண்டு போகிறார்கள். 700 கோடி மக்களிலே இன்று 11 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் கொடூரமான தொற்று நோய்க்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே இன்று பாருங்கள், உற்பத்தி செய்யப்படுகின்ற சாதாரணமான ஒரு சட்டை பின்னில் இருந்து உணவு வகைகளிலிருந்து எல்லா பொருட்களும் தரம் குறைந்து விட்டன. பழைய காலத்திலே ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கினால் அந்த தொலைக்காட்சி பெட்டியினுடைய ஆயுள் காலம் கிட்டத்தட்ட 50, 60, 70, 80, 100 வருடங்கள். ஆனால் இன்று ஒரு தொலைக்காட்சி பெட்டியினுடைய ஆயுள் காலம் 5 வருடங்களுக்குள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரணமாக முகம் சவரம் செய்யும் ஒரு பிளேட், அந்த பிளேட்டை நாங்கள் கடையில் வாங்கினால் அதை நாங்கள் 2-3 தரம் முகத்தை சவரம் செய்து கொள்ளலாம். ஆனால் இன்று ஒரு தடவை சவரம் செய்கின்ற வேளையிலே இடையிலே நின்றுவிடும். உலகத்திலே உற்பத்தி செய்கின்ற மின்குமிழ், பேனை, கொப்பி, தொலைக்காட்சி பெட்டி, வானொலி, தொலைபேசி, அனைத்து பொருட்களும் இன்று ஆயுள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறே மனிதனுடைய ஆயுளும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. கட்டாயமாக இந்த 700 கோடி மக்களும் ஒரு காலத்திலே நீரில் மூழ்கி அழிவார்கள் என்பது உறுதி. அப்போது இந்த உலகத்திலே ஒரு மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். இந்த உலகமானது அதிக அளவிலே நீரினால் சூழப்பட்டது. இன்று உலகமானது மனிதன் ஆசைக்கு அடிமையாகி இருப்பதினால்
உலகினுடைய ஆயுளை குறைத்துக் கொண்டு வருகின்றான். உலகத்திலே நீரினுடைய அளவு அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. 256க்கு மேற்பட்ட தேசங்களில் இன்று பல தேசங்களிலே பல மக்கள் ஒவ்வொரு நாளும் வறுமையினாலும் கொடூரமான தொற்று நோய்களாலும் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மனிதர்கள் கொள்ளுகின்ற ஆசையே காரணம். ஒரு தொலைக்காட்சியினுடைய ஆயுள் குறைக்கப்பட்டு இருக்கின்றது, ஒரு மரத்தினுடைய ஆயுள் குறைக்கப்பட்டு இருக்கின்றது, ஒரு பேனையினுடைய ஆயுள் குறைக்கப்பட்டு இருக்கின்றது, ஒரு தொலைபேசியினுடைய ஆயுள் குறைக்கப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறு இந்த உலகத்திலே படைக்கப்படுகின்ற அனைத்து பொருட்களின் ஆய்வுகளும் குறைக்கப்பட்டு இருக்கின்றது. இன்று பறவையினங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, விலங்கினங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, ஊர்வன அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, எல்லாமே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் மனிதனுடைய ஆயுளும் குறைக்கப்பட்டு அவனும் ஏதோ ஒரு வகையிலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். விஞ்ஞான ரீதியாக நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே இன்னும் 200-300 வருடங்களுக்கு பிறகு இந்த உலகத்திலே மிஞ்சி இருப்பது நீராகவே இருக்கும். அவ்வேளையிலே மனிதனுடைய அறிவியலானது வளர்ச்சி அடைந்து அவன் வேற்று கிரகத்திலேயோ அல்லது அந்தரத்தில் பறக்கின்ற மனிதனாகவோ இருக்கலாம். ஆனால் இன்று 10 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் கொடூரமான ஒரு தொற்று நோய்க்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தொற்று நோய் ஒரு பக்கம் அளிக்கின்ற வேளையிலே குற்றங்களும் துஷ்பிரயோகங்களும் ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகின்றன. இதற்கு காரணம் மனிதன் மண் மீது கொண்ட ஆசை. இன்று மண் மீது கொள்கின்ற ஆசை, பொன் மீது கொள்ளுகின்ற ஆசை, பெண் மீது கொள்ளுகின்ற ஆசை மனிதனை அந்தரங்கத்தில் அழித்து செல்கின்றது என்பதை நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். பற்று, மொழி மீது பற்று அற்று மொழி மீது ஆசை கொண்டு வேற்று மொழியை கற்று வேற்று மொழியினூடாக எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டுப்பற்று, நாட்டின் மீது ஆசையும் வெறியும் மோகமும் கொண்டு இனங்களுக்கிடையே வன்முறைகளை தூண்டிக் கொண்டிருக்கின்றோம். பற்றுடையவர்களாக நாம் செயற்படவில்லை. இறைப்பற்று, இறைப்பற்று என்பது நாட்டை ஆட்சி செய்கின்ற தலைவனையும் குறிக்கும், எங்களுக்கு மேலால் எம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சக்தியையும் குறிக்கும். ஆனால் இன்று நாம் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தலைவன் மீதோ அல்லது எம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சக்தியின் மீதோ பற்று கொள்ளாமல் அதன் மீது ஆசை வைத்து எம்மை துன்பத்துக்குள் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்றோம். அன்பான மக்களே, இந்த இடத்திலே நாம் இன்னும் ஒரு 400-500 வருடங்களுக்கு மேல் இந்த உலகமானது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஜீவன்கள் மீதும், இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பொருள்கள் மீதும் பற்று கொண்டு செயற்பட்டால் இந்த உலகம் நீருக்குள் அழிவதிலிருந்து நாம் தவிர்க்கலாம். இல்லாவிடின் 600-1000 வருடங்களில் அழிய போகின்ற இந்த உலகமானது 100-200-300 வருடங்களுக்குள் அழிந்து போகும். அப்பொழுது இந்த மனித இனம் அனைத்துமே அழிந்த நிலையிலே புதிதாக இனம் தோன்றலாம், அல்லது மனிதன் வேற்று கிரகங்களிலே வசித்து அவனுடைய புதிய வாழ்க்கை முறையை ஆரம்பிக்கலாம். இப்போது இருக்கின்ற எமது கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை நாங்கள் அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும் என்றால் இந்த தமிழிலே சொல்லப்படுகின்ற ஆசை பற்று என்பதை நுணுக்கமான வேறுபாடுகளை அறிந்து அதன்படி வாழ்ந்தால் கட்டாயமாக இந்த உலகத்தை இந்த இயற்கை அழிவில் இருந்து நாங்கள் பாதுகாக்கலாம்.
உலகிலே கொடூரமான தொற்று நோய்களை விட சர்வதேச ஆய்வாளர்களும் வானிலை அவதானிகளும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த உலகமானது பாரிய இயற்கை அனர்த்தங்களை சந்திக்க இருக்கின்றது. இந்த பாரிய இயற்கை அனர்த்தங்களினால் இந்த உலகம் அழிவு பாதையை நோக்கி செல்ல இருக்கின்றது. அன்பான மனிதர்களே, என் இனிய உறவுகளே, வேண்டாமை என்னும் விழிச்செல்வத்தின் இன்றைய நற்சிந்தனையானது ஆசையின்மை என்பது, நாம் இந்த உலகத்திலே பிறப்பது என்பது ஒரு தடவை, அடுத்த பிறப்பு இருப்பதோ அல்லது ஏழு பிறப்பு உண்டோ என்பது அது வெறும் கட்டுக்கதையாகவே இருக்கலாம். நாம் ஒரு முறை பிறக்கின்ற போது இந்த உலகத்திற்கு ஆக்கபூர்வமான விடயத்தை எண்ணத்தை செய்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை. மரணம் எங்களை நெருங்குகின்ற வேளையிலே நாம் இந்த உலகத்துக்கு எதை செய்திருக்கிறோம் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அப்பொழுது இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்வதற்கு உங்களுடைய மனம் துடிக்கும். அப்பொழுது உங்களுக்கு உடலிலே வலுவும் இருக்காது. உங்களுடைய மரணம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கும். அன்பான மனிதர்களே, நாம் இந்த உலகத்தில் பிறந்தது மற்றவர்களுக்கு நன்மை செய்யவே, மற்றவர்களை துன்புறுத்தி அவர்களை இடர்களுக்குள்ளாக்கி மற்றவர்கள் மீது எங்களுடைய வன்முறைகளை புகுத்தி எங்களுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். வேண்டாமை என்னும் இந்த விழிச்செல்வம் என்ற இந்த நற்சிந்தனையானது அனைவருக்கும் ஒரு பயன்பாடுடையதாக இருக்கும் என்பதை நாம் இடத்திலே தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக அடுத்த மாத நற்சிந்தனையில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.